நடிகர் திலகம் சிவாஜி என்றாலே திரையுலகில் ஒரு பெரும் மதிப்பு உண்டு. ராமாவரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீடு, கோபாலபுரத்தில் கலைஞர் கருணாநிதி வீடு, டி நகர் போக் ரோடில் சிவாஜியின் அன்னை இல்லம் என்று அந்த காலத்தில் பிரபலமான வீடுகளாக மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்து வரும் ரசிகர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து பார்த்து செல்லும் வீடாகவே இருந்து வந்தது. எம்ஜிஆர் மறைந்த பிறகு ராமாவரம் தோட்டத்தில் உள்ள வீடு காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளியாக மாறி செயல்பட்டு வருகிறது. கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் வீடு தற்போது அவரது இல்லத்தரசி வாழும் வீடாக உள்ளது. பிற்காலத்தில் இது மருத்துவ கூடமாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. போக் ரோடில் உள்ள சிவாஜி வீடு திரையுலக மையமாக திகழ்ந்தது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. சிவாஜி கணேசன் உயிருடன் இருந்த காலத்தில் அவரது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தமிழ் திரை உலகமே போக் ரோடில் உள்ள அவரது வீட்டுக்கு காலையில் வந்துவிடும். பிரபலங்கள், முக்கியஸ்தர்கள், அரசியல் தலைவர்கள் என்று பலரும் வந்து சிவாஜிக்கு நேரில் வாழ்த்து சொல்லி அவரிடம் ஆசி பெற்று செல்வது வழக்கமாக இருந்தது. அவரது வீடு ஒரு திறந்த புத்தகமாகவே இருந்தது. பிறந்த நாள் அன்று வீட்டில் முழுவதுமாக திரையுலகினர், உறவினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், ரசிகர்கள் என்று பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருப்பார்கள். அந்த பங்களாவிற்கு உள்ளே சமையல் அறையில் எந்நேரமும் சமையல் நடந்து கொண்டே இருக்கும். அங்குள்ள சுமார் 25 பேருக்கும் மேலாக அமரக்கூடிய நீண்ட டைனிங் டேபிளில் காலையில் உணவு பரிமாறத் தொடங்கினால் வந்திருக்கும் விஐபிக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் காலை சுற்றுண்டி சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வார்கள். அவ்வளவு பேருக்கும் அங்கு இனிதே உணவு பரிமாற்றம் நடக்கும். நடிகர் திலகம் சிவாஜியும் எந்த பந்தாவும் இல்லாமல் வருபவர்களை வாவென்று அழைத்து அவர்களிடம் அன்பாக பேசி நலம் விசாரித்து வாழ்த்தும் பெற்றுக்கொள்வார். இதெல்லாம் சிவாஜி அந்த காலத்தில் இருந்த நாளில் பொற்காலமாக நிகழ்ந்து கொண்டிருந்த தருணங்களாகும். ஒரு காலகட்டத்தில் சிவாஜி உடல்நிலை மோசமாகி அவர் இறந்த பிறகு போக் ரோடில் உள்ள இல்லத்தில்தான் அவரது உடலும் பொதுமக்கள் மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள், திரையுலகினர் என்று பல்லாயிரக்கணக்கில் நேரில் வந்து சிவாஜிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றனர். அந்த நேரத்தில் நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த் நேரடியாக சிவாஜி வீட்டிற்கு சென்று சிவாஜியின் உடல் அருகிலேயே நின்று அவரது உடலுக்கு மரியாதை செலுத்த வருபவர்களை கட்டுப்படுத்தி அங்கு எந்த கலைபரமும் ஆகாமல் பார்த்து கொண்டு மிக பிரமாதமாக அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்ததில் விஜயகாந்துக்கு முக்கிய பங்கு உண்டு. சிவாஜியின் வாரிசுகளான ராம்குமார், பிரபு மற்றும் அவரது 2 மகள்கள் என 4 பேர் உள்ளனர். பின்னர் அவரவர்கள் திருமணமாகி குழந்தை குட்டி என்று தனித்தனி குடும்பமாக இருக்கிறார்கள். சிவாஜி உயிருடன் இருந்த வரையில் இந்த குடும்பத்தை யாராலும் எந்த வகையிலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைய தினம் அந்த இல்லத்தை ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் ராம்குமார் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். ராம்குமாரின் மகன் துஷ்யந்த், இவர் சில திரைப்படங்களிலும் நடித்தார். பின்னர் தயாரிப்பு தொழிலில் கவனம் செலுத்த தொடங்கினார். தானே ஒரு பட நிறுவனம் தொடங்கி ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரிக்க தொடங்கினார். இதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றிடம் 3.74 கோடி கடன் வாங்கியிருந்தார். ஆனால் அந்த படம் வெளிவந்ததா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. ஆனால் கடன் வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டி மேல் குட்டி என்று வட்டி குட்டி போட்டு 3.74 கோடி கடன் என்றால் அதற்கு கூடுதலாக வட்டி சேர்த்து 9.39 கோடி ஆகிவிட்டது. கடனையும் வட்டியையும் திருப்பி கேட்டு ஃபைனான்ஸ் கொடுத்த நிறுவனம் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தொடர்பாக மத்தியஸ்தம் செய்ய நீதிபதி ரவீந்திரன் நியமிக்கப்பட்டார். அவர் மத்தியஸ்தம் செய்து பின்னர் கோர்ட் மூலமாக 9.39 கோடி பணத்தை குறிப்பிட்ட ஃபைனான்ஸ் நிறுவனத்திடம் துஷ்யந்த் தர வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் இது தொடர்பாக கோர்ட்டிலும் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஆனால் துஷ்யந்த் எந்த பதிலும் தரவில்லை. இதையடுத்து ஹைகோர்ட் சிவாஜி வீட்டை ஜப்தி செய்து அதை பொது ஏலத்திற்கு விட்டு அதன் மூலம் வரும் பணத்தை குறிப்பிட்ட ஃபைனான்ஸ் நிறுவனத்திடம் கொடுத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை சிவாஜி குடும்பத்தினிடம் ஒப்படைக்கும்படி உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
இந்த தகவல் நேற்று வெளியாகி தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் உள்ள சிவாஜி ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இன்றைக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ் திரையுலகின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி. இந்த பெரிய குடும்பத்திற்கா இப்படி ஒரு சோதனை என்று தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரை உலகமே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் யாரெல்லாம் தலையிட்டு சிவாஜி வீட்டை ஏலத்திற்கு போகாதபடி பார்த்துக் கொள்வார்கள் என்ற விவரங்கள் விரைவில் தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவாஜி வீடு ஏலத்திற்கு வருவதை எண்ணும்போது படையப்பா படத்தில் கடைசியாக சிவாஜி நடித்தார். ரஜினியின் தந்தையாக அதில் சிவாஜி நடித்திருப்பார். அந்த படத்திலும் அவரது வீட்டை மணிவண்ணன் ஏமாற்றி எழுதி வாங்கிக் கொள்வார். பின்னர் சிவாஜியையும் ரஜினியும் அந்த வீட்டிலிருந்து வெளியேற சொல்லி கட்டாயப்படுத்தி வெளியே விரட்டியடிப்பார். வேறு வழியில்லாமல் சிவாஜியும் ரஜினியும் அவரது குடும்பத்தினரும் வெளியே வந்த பிறகு ஒரு நிமிடம் இருப்பா வந்து விடுகிறேன் என்று சொல்லி தனது வீட்டுக்கு ஓடிச் சென்று வெளியில் இருக்கும் தூணை கட்டிப்பிடித்து கொண்டு ஒரு சோக பார்வை பார்ப்பார். அங்கேயே அவரது உயிரும் பிரிந்துவிடும். இப்படி ஒரு சோக காட்சி அவர் நடித்தது அவரது வாழ்க்கையிலும் நடக்குமோ என்று யாருமே எண்ணி பார்த்திருக்க முடியாது. தற்போது அந்த நிகழ்வுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. போக்ரோடில் உள்ள சிவாஜி வீடு ஏலத்திற்கு வந்தால் வீடுதான் ஏலம் போகுமே தவிர சிவாஜியின் ஆன்மா அங்கேயேதான் உலவிக் கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.